கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே மறுபடியுமாக இந்த செய்திக்காக கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விழித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். இரண்டாவது ஒரு பாகம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷன் முகம் போன்ற முகமுள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. ஆமென். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடப் போகிறோம். பின்பு ஜெபித்து அவருடைய வார்த்தைக்கு நேராக கிடைச்சிடுவோம். பிள்ளைகளை சேர்ந்து ஒரு பாடல். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. என் காலடி சறுக்கின்ற வேளையிலே உம் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் காலடி சறுக்கின்ற வேளையிலே உம் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் மனதினில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறேன். என் மனதினில் கவலைகள் பெருகும் போது
என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறீர். என் காலடி சறுக்கின்ற வேளையிலே உம் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் காலடி சறுக்கின்ற வேளையிலே உம் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறீர். என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறீர். என்னை அமைதியில் கருவியாய் மாற்றி வாழ வைக்கின்றீர். என்னை அமைதியின் கருவியாய் மாற்றி வாழ வைக்கின்றீர். வாழ வைக்கின்றார். என்னை வாழ வைக்கின்றார். ஹல்லேலூயா ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் எனக்கு அரணானார். புகலிடம் தரும் பாதையானார். ஆண்டவர் எனக்கு அரணானார். புகலிடம் தரும் பாதையானார். துன்ப நாட்களில் என் அமைதியானார். ஆபத்து நேரங்களில் துணையானார். துன்ப நாட்களில் என் அமைதியானார். ஆபத்து நேரங்களில் துணையானார். ஹalleluya 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 ஹalleluya. என் காலடி தருக்கின்ற வேளையிலே உம் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் மனதினில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறேன். இயேசுவே எனக்கு வழியானார். அவரே எனக்கு ஜீவனானார். இயேசுவே எனக்கு வழியானார். அவரே எனக்கு ஜீவனானார். அவர் என்னை ஒருபோதும் கைவிடார். எதிலும் எப்போதும் கைவிடார். அவர் என்னை ஒருபோதும் கைவிடார். எதிலும் எப்போதும் கைவிடார். ஹalleluya 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 ஹalleluya. காலடி சறுக்கின்ற வேளையிலே என் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் மனதினில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறேன். என் கால்களை இடராமல் பார்த்துக் கொள்வார். போய் வரும் வழிகளை
வழிகளை காத்திடுவார். என் கால்களை இடராமல் பார்த்துக் கொள்வார். போய் வரும் வழிகளை காத்திடுவார். இயேசுவின் நிழலிலை மறைத்திடுவார். நிரந்தரம் அவரோடு வைத்துக் கொள்வார். இயேசுவின் நிழலிலே மறைத்திடுவார். நிரந்தரம் அவரோடு வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் காலடி சறுக்கின்ற வேளையிலே உம் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் காலடி சறுக்கின்ற வேளையிலே உம் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறீர். என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறீர். என் காலடி சறுக்கின்ற வேளையிலே உம் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் காலடி சறுக்கின்ற வேளையிலே உம் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறீர். என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறீர். என்னை அமைதியின் கருவியாய் மாற்றி வாழ வைக்கின்றீர். என்னை அமைதியின் கருவியாய் மாற்றி வாழ்வு அளிக்கின்றார். இயேசு வாழ்வு அளிக்கின்றார். இயேசு வாழ்வு அளிக்கின்றார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான பகல் வேளையிலும் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை துதித்து பாடி ஆராய்த்து உம்முடைய வார்த்தையை கேட்க முடியான கருவிகளை தந்தீரே நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாம் மைமைக்கென்று கர்த்தாவே சோதரம். மீண்டுமாக நாங்கள் ஒரு செய்தியை கேட்க போகிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதியும். பேசுகிற அடியானை மறைத்து நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை வாசித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகள் தசம்பாங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலங்களை திறந்து இடங்கொள்ளாமல் ஒரு பக்கம் விட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அடியானுக்கு முன்பதாக தேவ செய்தியை கொண்டு வந்து அருமையான சகோதரர் டேனியல் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாருடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல தீர்க்கதரிசி 2 செய்திகளை 2 இடங்களிலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இந்த செய்தி நிச்சயமாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். 2 வேத பாகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11, 13 வரை, வெளிப்படுத்தின விசேஷம் 4, 6, 7 வசனங்கள். இந்த வசனங்களிலிருந்து தீர்க்கதரிசி செய்தியிலிருந்து நாம் இப்பொழுது செய்தியை பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல இப்பொழுது வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாருங்கள். கழுகு தன் கூட்டை கலைத்து அதன் குஞ்சுகள் மேல் அசைவாடி. கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல என்ற தலைப்பில் இந்த செய்தி நாம் கேட்கிறோம். ஆமென். தன் கூட்டில் உள்ள ஒரு கழுகு
இது ஒரு மகத்தான ஒரு தலைப்பு என்று தீர்க்கதரிசி அதை பிரசங்கித்திருக்கிறார். வெளிப்புற ஒரு மனிதனாக இருப்பதால் தேவன் எப்போதும் கழுகை ஏன் தனது சுதந்திரத்தோடு ஒப்பிடுகிறார் என்று நான் அடிக்கடி வியந்ததுண்டு. அதில் என்ன அப்படின்னா, தேவனுடைய முதலாவது வேதாகமும் அது என்னவா இருக்கிறது? இயற்கையாக இருக்கிறது, அல்லது வானத்தில் காணப்படுகிற அந்த ராசிகள் என்ற விதமாக இருக்க வான மண்டலங்களின் ராசிகள். பின்பு தேவன் இயற்கையிலே நாம் அதை காணலாம். ஆகையால் தேவன் ஒவ்வொன்றையும் நமக்குத்தான் சிருஷ்டித்திருக்கிறார் என்று கடந்த காலத்திலே நாம் தியானித்தோம். இந்த மலைகள், குன்றுகள், நதிகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்காகத்தான் அதை சிருஷ்டித்திருக்கிறார். பாருங்கள், இப்பொழுது கழுகை பற்றி ஒரு சிறப்பான காரியம் இருக்கிறது. அந்த பெரிய பறவைகள் மற்றும் மலைகளின் உச்சியில் அவற்றின் வசிப்பிடம் இருக்கும் அந்த அனுபவம். அல்லேலூயா. கழுகு பெரிய ஒரு பறவை. சிங்கம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அது காடுகளின் ராஜான்னு சொல்லுவாங்க. காடுகளுக்கு ராஜா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு, வானத்துக்கு, எல்லாத்துக்கும் ராஜா. அதனால தான் அவரை மட்டும்தான் ராஜான்னு எல்லாரையும் சொன்னாலும் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். தி கிங் ஆஃப் கிங். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அந்த காடுகளுக்கு ராஜாவாக இருக்கிறது சிங்கம் அப்படின்னு சொன்னால், பறவைகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறது யாருன்னா கழுகு தான். இந்த சிங்கமும் பைபிளில் வருது, கழுகும் பைபிளில் வருது. நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இருந்தது. இரண்டாவது மனித முகம் போன்ற முகம் உள்ளதாக. மூன்றாவதாக மன்னிக்கும், இரண்டாவது காளை, மூன்றாவது மனித முகம், நான்காவது பறக்கிற கழுகுக்கு ஒப்பா இருந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த நாட்களில் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பழைய புக்கில் மட்டும்தான் இந்த கழுகு படம் பின்னால் போட்டிருப்பாங்க. புதிய புத்தகத்தில் கழுகு படம்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. ஏன்னா அது தனிநபர் பிரிண்ட் பண்ணுறதுனால அந்த கழுகு அதிகமாக போடுறதில்ல. அந்த பழைய புஸ்தகம்னா அது இருக்கும், நான் கிடைத்து விட்டது. பாருங்கள், பழைய புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா பின்னால் என்ன போட்டிருக்கு? கழுகு. இந்த கழுகுனுடைய உண்மையான ரகசியத்தை தெரியாத போதகர்கள், ஸ்தாபன சபைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா புஸ்தகத்தையும் படிக்கலாம், ஆனால் கழுகு படம் போட்ட புஸ்தகத்தை மட்டும் என்ன செய்யாதீங்க, படிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஏன்னா இது அவர்களுக்கு அல்ல, இது மணவாட்டிக்குரியது. மணவாட்டிக்கிற பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல. இந்த கழுகின் ஆகாரம் யாருக்கு அப்படின்னா மணவாட்டிக்கு மட்டும்தான். அதனால் எல்லா புத்தகத்தையும் படிக்கலாம், கழுகு புத்தகத்தை மட்டும் படிக்காதான்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் கழுகு புத்தகத்தை தான் விரும்பி படிப்போம். ஏன்னா இந்த கழுகுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குது. ஏன்னா நம்முடைய தேவன், யெகோவா தேவன் கழுகு என்று அழைக்கப்படுகிறார். தீர்க்கதரிசிகள் கழுகு என்று அழைக்கப்படுகிறார். ஆகையால் யெகோவா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கழுகு குஞ்சுகளாக இருக்கிறோம். ஆமென். அதனால் இந்த கழுகுக்கு நமக்கு என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்குது. அவங்க கழுகாக இல்லை, பருந்தாக இருக்கிறதுனால அவர்களுக்கும் இதற்கும் என்ன கிடையாது? சம்மந்தமே கிடையாது. நல்லா கவனிச்சுடுங்க. சரி, இப்போ கவனிங்க பிரியமானவர்களே. கால்நடைகளை தீர்க்கதரிசி கால்நடையில் மேய்த்திருக்கேன். சரி, அதை விட்டுருங்க. பல வருடங்கள் வனத்துறை காவலராகவும் கால்நடைகளை மேய்த்தும் நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் கவனிங்க பிரியமானவர்களே, இந்த கழுகை பற்றி நாம் பேச போகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கழுகு பாலஸ்தீனத்தில் மட்டும் சுமார் 40 வகையான கழுகுகள் இருக்கின்றன என்று சொல்கிறேன். ஆனால் இன்னும் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்திங்கன்னா சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 60 வகையான கழுகுகள் இருக்கிறதாம். கழுகுலே எவ்வளோ இருக்கிறது? 60. நான் எப்போது சொன்னேன், தேவன் இயற்கையில் இருக்கிறார். நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா பல மலர்கள் இருக்கும். அதில் ரோஜா மலர்கள் மட்டுமே 75 வகையான மலர்கள் இருக்கிறது. ரோஜா மட்டுமே 75 வகையான மலர்கள் இருக்கிறது. அப்படின்னா தேவன் இவ்விதமாக இவ்வளோ அருமையாக படைத்திருக்கும் பொழுது
அல்லேலூயா. நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆகையால் இந்த கழுகு என்ற வார்த்தைக்கு அலகு மூலம் ஊட்டுவது என்று அர்த்தம். கழுகுக்கும் யெகோவா தேவனுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது. ஆமென். இது தேவனுக்கு மிக அழகான ஒரு நிழலாட்டம். ஏன்னா தேவன் எங்கிருந்து தருகிறார்? அந்த கழுகு அலகு மூலமாக தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவை ஊட்டுகிறது. அதே போல நம்முடைய தேவனும் அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால் நம்மை குஞ்சுகளாகிய நம்மை போஷிக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒரு ஸ்தாபன போதகம் அல்ல, ஒரு ஸ்தாபன கொள்கைகள் கோட்பாடுகள் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தையினாலே நம்முடைய வாயை நிரப்புகிறவர். அதனால தான் பைபிளில் ஒரு வசனம், உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். எதை கொண்டு நிரப்புகிறார்? வார்த்தையை கொண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தன் வார்த்தையினால் அவர் உணவளிக்கிறார். ஆமென். நாம் தான் பார்த்தோம், போத செய்தியை கேட்டோம், தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் என்று சொல். ஹல்லேலூயா. பாருங்கள், ஸ்தோத்திரம். கவனிங்க. ஆகையால் கழுகு, அவரே கழுகு, அவர் தனது சிறிய கழுகுகளுக்கு தனது வார்த்தையை கொண்டு உணவளிக்கிறார். ஆமென். வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் அவரிடத்தில் இல்லை. ஸ்தாபன கோட்பாடுகள் இல்லை, சட்டத்திட்டங்கள் இல்லை, கொள்கைகள் இல்லை, மனித போதனைகள் இல்லை. அவரிடத்தில் ஒன்றே ஒன்று இருக்கிறது, வார்த்தை. காரணம், அவரே வார்த்தையாக இருக்கிறார். ஆகையால் அவர் நம்மை போஷிக்க வேண்டுமானால் வார்த்தை கொண்டுதான் போஷிக்க வேண்டும். அவரிடத்தில் அதுதான் இருக்கிறது. ஆனாலும் கழுகு குஞ்சுகளாகிய நாமும் அந்த கழுகின் மூலமாக வரக்கூடிய ஆகாரத்தை தான் சாப்பிட முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகணும். கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, அது இளமையை புதுப்பிக்கிறதற்கு ஒப்பிடப்படுகிற ஒரு கழுகினுடைய ஒரு வரலாறு பாருங்க. அதனுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அது நமக்கும் அதற்கும் பொருந்தும். ஆமென். வேதாகமம் கழுகு பற்றி அதை போதிக்கிறதை நம்ம வாசித்தோம். கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல வேதாகமம் கழுகை பற்றி கூறுகிறது. கழுகை போல் உன் வயது திரும்ப வால வயது போல ஆகும் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் கழுகு தனது இளமையை புதுப்பித்து தன்னை மீண்டும் இளமையாக மாற்றிக்கொள்கிறது என்று நம்பப்பட்டது. அதுதான் அவருடைய வாழ்க்கை. கழுகுக்கு நீண்ட ஆயுள் உண்டு, ஆனால் அது உண்மையில் தனது இளமையை புதுப்பதில்லை. ஆனால் அது மிகவும் நன்றாக உணரும் நேரங்களில் அது இளமையாக செயல்படுகிறது. சகோதரர் சொன்னாங்க, பாஸ்டருக்கு வயசாயிட்டு நினைக்கிறேன், ஆனால் அங்கே ஒரு தியோபனி இருக்குது, அது இளமையாகவே இருக்கிறது. கழுகின் வெளி தோற்றம் அப்படி தெரியலாம், ஆனால் உள்ளுக்குள் அது இளமையாகவே இருக்கிறது. நமக்கு வெளி தோற்றம் வயதானவர்கள் போல காணப்படலாம், ஆனால் உள்ளுக்குள் ஒரு இளமை இருக்கிறது. அல்லேலூயா. நான் இந்த வேனுக்கு ஸ்டிக்கர் கடைக்கு போயிருந்தேன். சொன்னான் அந்த பையன், அவனுக்கு எத்தனையோ கிட்டத்தட்ட 50 வயது நெருங்க போகிறதுன்னு சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ நான் சொன்னேன், எனக்கு எத்தனை வயசு தெரியுமான்னு சொன்னேன். சார், இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ ஓட்டம் ஓடுறீங்களான்னாரு. நான் ஓடலை, எனக்குள் இருக்கிற தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டை எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஏசாயா 40:31 அப்படி சொல்லுகிறார். அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே. எனவே ஒரு எழுப்புதலுக்கு அது ஒப்பிடப்படுகிறது. கழுகு தன்னை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுகிறது. என்னன்னா, நமக்குள் ஒரு எழுப்புதல். அதே போல கழுகுக்கு ஒரு எழுப்புதல் இருக்கிறது. பூமியில தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. காலையிலே சூரியன் உதைக்கிறது, அது இளமை பருவத்தில், அதாவது ஒரு குழந்தை பருவத்தில் வருகிறது. பின்பு மதிய வேளையிலே அது வாலிப பருவத்தை அடைகிறது. அது மாலை நேரத்தில் வயதான பருவத்தை அடைகிறது.
மறுபடியும் அது இருளுக்குள் என்ன செய்கிறது? மேகத்துக்குள்ளாக மறைந்து விடுகிறது. ஆனால் காலையில் மறுபடியும் அது பிறந்து வெளியே வருகிறது. அது மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு ஒரு அடையாளம். சூரியன் நமக்கு போதியது. சூரியனை வணங்குறதல்ல, சூரியனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, ஒரு எழுப்புதலுக்கு அது ஒப்பிடுகிறார் தீர்க்கதரிசி. அங்கே தேவனுடைய கழுகுகள் கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கலாம், ஆனால் எழுப்புதல் வரும் பொழுது அவர்கள் அனைவரும் ஆமென் இளமை. அவர்கள் அனைவரும் என்னாச்சப்பா? அல்லேலூயா. அவர்கள் அனைவரும் மீண்டும் இளமையாவார்கள், இளமையாக உணர்வார்கள். யாராவது வயசாயிட்டுன்னு சொல்கிறீங்களா? நான் ஒத்துக்கவே மாட்டேன். யார் ஏன்ட்ட கேட்டாலும் என்றும் 16ன்னு தான் சொல்லுவேன். அதிகபட்சம் சொன்னால் 18, அவ்வளோதான். ஏன்னா கர்த்தருக்குள்ளே நம்ம எப்பொழுதும் இளமையாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் அவர்கள் எப்பொழுதுமே இளமையாவார்கள், இளமையாக உணர்வார்கள். நாம் உணர்றோமா? அப்படியே சொல்கிறீங்க? இல்லை. நாம் ஓடினாலும் களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்வு வரவே வராது. அல்லேலூயா. பிரியமான தேவப்பிள்ளை, தேவனுடைய பிரசன்னம் அருகில் இருக்கிறது என்பதை அறியும் போது என் வாழ்நாளில் நான் இருந்ததை விட நன்றாக உணர்கிறேன். நம்ம மத்தியில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வரவே முடியாது. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். நாம் மீண்டும் பார்க்கிறோம், கழுகுக்கு 2 பெரிய சிறகுகள் இருந்தன. அந்த சிறகுகள் விடுதலைக்கானவை. அந்த சிறகுகள் விடுதலைக்கான சிறகுகளாம். அது உயரமாய் பறப்பதற்கென்று தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவாக இருக்கிறது. ஆமென். அவை பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளையும் ஆமென் குறிக்கின்றன. பாருங்க, கழுகுடைய 2 செட்டைகள் இருக்கதா, ஒன்று பழைய ஏற்பாடாம், இன்னொன்று புதிய ஏற்பாடாம். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் நீங்கள் பார்க்காவிட்டால் உங்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இந்த 2மே ஜீவிக்கிறது. பழைய ஏற்பாடு ஒரு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு ஜீவிக்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், கழுகு தவிர வேறு எந்த பறவையும் விட வானத்தில் உயரமாக பறக்கக்கூடியது எதுவுமே இல்லை. கழுகு மட்டும்தான் வானத்தில் உயரமாக பறக்கக்கூடியதாக இருக்குது. வல்லூர் கழுகை விட கண் பார்வை கூர்மையானது என்று அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். வல்லூருன்னு இன்னும் இருக்கு, பருந்து இருக்கிறது. ஆனால் பாருங்க, கழுகுக்கு முன்னால் அது ஒரு தொழில்முறை அற்றது, அது தவறான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்? வல்லூர் கழுகு பார்க்கிற தூரத்தில் பாதியை கூட பார்க்க முடியாது. ஆமென். வல்லூர் கழுகு பார்க்கிற தூரத்தில் பாதியை கூட பார்க்க முடியாது. அடுத்து பருந்து, கள்ள பருந்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொன்று காகம். அப்படியே வந்துட்டிங்கன்னா கடைசியில் எங்கே வந்து நிற்கும்? கோழியில் வந்து நிற்கும். ஆமென். ஏன்னா கோழி கொஞ்சம் பறக்கும் இல்லையா? சரி, இப்போ கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, கழுகு காற்றில் மிக உயரத்துக்கு செல்கிறது. அதற்கு ஒரு குறிப்பிட்ட உடல் அமைப்பு தேவைப்படுகிறது. வேறு எந்த பறவையாலும் அதை பின்தொடரவே முடியாது. கழுகை உயர உயர பறந்து போகும் பொழுது வேறு எந்த பருந்தும் போட்டி போட்டு அவ்வளோ உயரத்துக்காக பறக்கவே முடியாது. ஏன்னா அதற்கு கழுகை போல இருக்கிற தன்மைகள், ரெக்கைகள் வேறு எந்த பறவைக்கும் கிடையாது. ஆமென். ஓ, மணவாட்டி ஒரு நாள் உயர 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 பறந்து மேலே செல்ல போகிறாள். புரிகிறதா? அல்லேலூயா. சரி, கவனிங்க. ஆகையால் அப்படி எந்த பறவையாவது கழுகை பின்பற்றி பறக்க முடியுமானால் அது செத்து, காற்றில் செத்து மடிந்துவிடும். அல்லேலூயா. ஆகையால் கழுகு உயரத்துக்கு செல்லும்படியாக அது ஒரு சிறப்பான ஒரு படைப்பாக இருக்கிறது. ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, தேவன் தனது தீர்க்கதரிசிகளை கழுகுக்கு ஒப்பிடுகிறார். தீர்க்கதரிசிகள் யாருக்கு?
என்ன தீர்க்கதரிசி வரும் காரியங்களை முன்கூட்டி அறிவிக்கிறார். அதே போல கழுகு மிக உயரத்திலிருந்து அதனுடைய இரையை பார்க்குமா. அல்லேலூயா. ஆகையால் அவர்கள் நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு செல்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அது பார்க்க முடியும். நீங்கள் உயரத்துக்கு செல்ல விரும்பினால் தொலைவில் உள்ளதை பார்க்கும் கண் உங்களிடம் இல்லை என்றால் இன்னும் உயரே செல்வதால் எந்த பயனும் இல்லை. எனவே தேவன் நம்மை மேலே உயர்த்தும் போது நாம் வெகு தூரம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணை அவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, இப்பொழுது நீங்கள் சில காரியங்களை நீங்கள் பார்க்க முடியல. பவர் ஹவுஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போயிட்டோன்னா பவர் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும். உயர ஒரு கோபுரம் இருக்கும். அதை சுற்றி 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 ஏறி மேலே போயிட்டீங்கன்னா என்ன தெரியும்? அந்த மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் எல்லா கட்டடங்களும் தெரியும். அப்போ உயர போய் பார்க்கும்போது எல்லாம் தெரியுது இல்லையா? ஆமென். அதே போல் கழுகும் மிக உயரமாக பறந்து பார்க்கும் பொழுது அதனுடைய கண்களுக்கு எல்லாமே தெரியும். சொல்லப்போனால் இன்னைக்கு மீடியாக்களில் செய்தி பரப்புகிறவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கழுகு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன? ட்ரோன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? அந்த டிவி மீடியாக்களில் வந்து படம் ஷூட்டிங் பண்ணுறவங்க அதை மேலே உயரமாக அந்த ட்ரோனை அனுப்பி அங்கேருந்து அதை புகைப்படம் எடுத்து அதை டிவி ஒளிபரப்புவாங்க. அப்போ அவர் சொல்லுவாங்க, புதிய தலைமுறையின் அந்த கழுகின் கண்களுக்கு இது மறைக்கப்படவில்லைன்னு சொல்லி அந்த பட்டணம் முழுவதும் எடுத்து காய்ப்பாங்க. அப்போ அந்த ட்ரோனை கூட எதுக்கு ஒப்பிடுறாங்க? கழுகுக்கு ஒப்பிடுறாங்க. அப்போ உயரமாக செல்லும் பொழுது கழுகுனுடைய பார்வை எல்லா இடங்களும் தெரியுது. ஆனால் அதை விட உயரமாக ஒரு யெகோவா கழுகு இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து நம்மளை பார்க்கலன்னா சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோவை அவர் காப்பாற்றி இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை. அப்பொழுது பாபிலோன் தேசத்தில் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரையும் அக்கினி சூளையிலே கட்டி கொண்டு போகப்படும் போது அக்கினி சூளையில் போடுவதற்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அங்கிருந்து பார்த்து கொண்டே இருந்தாராம். தானியேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு தூதர்களாக வந்து நான் போகட்டுமா, நாகம் போகட்டுமா என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார், இல்லை, என் பிள்ளைகளுக்காக நானே போகிறேன். நான் ஒரு கழுகாக இருக்கிறேன். என்னுடைய கழுகு குஞ்சுகள் தீக்கு இரையாக நான் விடமாட்டேன் என்று அவரே இறங்கி வந்தார். கழுகு தன் செட்டைகளில் சுமப்பது போல அந்த 3 பேரையும் அவர் காப்பாற்றினார். நீங்கள் நினைக்கிறோம் நமக்கு யாருமே இல்லை, நமக்கு துணை இல்லை, நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு பாதுகாப்பு உங்களுக்கு கிடையாது. அவர் எப்பொழுதுமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமென். ஆகையால் நாம் எனக்கு அது பிடிக்கும். நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு செல்கிறீர்களோ அவ்வளவு தூரம் பார்க்க முடியும். சரிதானா? அல்லேலூயா. பலர் யாராவது ஒருவர் மிக உயரே செல்ல முயற்சிப்பதை கண்டு விரல் சுட்டி காட்டுகிறார்கள். பறப்பதற்கு பதிலாக குதிக்க முயற்சிக்கும் மக்களை நாம் காண்கிறோம் என்பது உண்மைதான். அவர்கள் கரையின் ஓரத்தில் விழுந்து சேதமடைந்து விடுகிறார்கள். ஆனால் போதுமான உயரத்திற்கு செல்லாதவர்களை அவர்கள் ஒருபோதும் விரல் சுட்டி காட்டுவதில்லை. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ கழுகு என்ன செய்கிறது நாம் பார்ப்போம். அது ஒரு பறவை. கோழியும் ஒரு பறவை தான். கழுகு ஒரு பறவை, கோழி ஒரு பறவை. புத்தி இல்லாத கனிகளும் கனிகைகள் தான், புத்தியுள்ள கனிகளும் கனிகைகள் தான். 2 பேரும் கனிகை தான். ஆனால் யார் எங்கே போகணுங்கிறது தேவனுடைய தீர்மானம் இருக்கிறது. கழுகு பறவை, கோழியும் பறவை. ஆனால் கழுகு மிக மிக உயரமாக பறக்கும். ஆனால் கோழி அவ்வளோ உயரத்துக்கு பறக்காது. அல்லேலூயா. பாருங்க, அது ஒவ்வொன்றுக்கும் தேவன் ஒரு தன்மையை வைத்திருக்கிறாருங்கிறது நம்ம பார்க்குறோம். கவனிக்க அருமையானவர்களே. ஆகையால் ஆனால் கோழிக்கு இந்த பரலோக சூழலை பற்றி சிறிதளவே தெரியும். அதற்கு அதை பற்றி அதிகம் தெரியாது. கோழி எப்பொழுதுமே தன்னுடைய ஒவ்வொரு வீடுகளில் அந்த கொல்லைப்புறத்திலேயே தங்கி இருக்கும்.
ஆமென். ஆனால் கழுகு எங்கேயுமே தங்காதுங்க. அல்லேலூயா. அது மேலே பறந்து சென்று கொண்டே இருக்கும். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். கவனிங்க, இந்த கழுகுகளை பற்றி பேசும்போது மேற்கிலும் வடக்கு காடுகளிலும் அந்த தலை சிறந்த பறவையை நான் பலமுறை கவனித்திருக்கிறேன். அல்லேலூயா. அது மிகப்பெரிய ஒரு பறவையாக இருக்கிறது. நான் ஒரு முறை சின்சினாட்டி மிருக காட்சி சாலையில் ஓகியோவின் சின்சினாட்டி நகரில் பிடிக்கப்பட்ட ஒரு கழுகை பார்த்து எனக்கு நினைவு இருக்கிறது. நான் பார்த்ததிலேயே மிகவும் பரிதாபகரமான காட்சிகளில் அது ஒன்றாக இருந்தது. ஒரு பறவையை, அதாவது ஒரு கழுகை பிடித்து ஒரு கூண்டில் அடைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த கழுகு என்ன செய்கிறது? அது பரிதாபமான ஒரு நிலையாக இருக்கிறது. அந்த பெரிய பரலோக பறவை யாரோ ஒருவரால் வலைவீசி பிடிக்கப்பட்டு ஒரு கூண்டில் வீசப்பட்டிருந்தது. ஆமென். அந்த பாவப்பட்ட பறவை அந்த இடத்திற்கு பொருந்தாமல் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அது உயரத்தில் ஒரு பரலோக பறவையாக வானத்திலே மேகங்களுக்குள்ளாக பறக்கக்கூடிய ஒரு பறவையை கூட்டில் அடைத்தால் அது பொருந்தவே பொருந்தாது. ஆமென். ஓ மணவாட்டி கழுகுகளே, நீங்கள் உயரமாக பறந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது ஒரு ஸ்தாபன கூட்டில் எப்படி நீங்கள் அடைபட முடியும்? ஒரு மணவாட்டி எக்காலத்தில் ஒரு ஸ்தாபன கூண்டில் அடைபட விரும்பவே மாட்டாள். அல்லேலூயா. கவனிங்க, எப்படி அதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று. ஆகையால் அது பொருந்தாத ஒரு இடம் அதுக்கு. அது தனக்குள் இருந்த முழு பலத்தோடும் பெரிய கம்பிகளுக்கு எதிராக குதித்து தன் சிறகுகளை அடித்து கொண்டு மீண்டும் தன் முதுகில் கீழே விழுவதையே கண்டது. அந்த கூண்டுகளுக்குள்ளாக, இரும்பு கம்பிகளுக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த பெரிய பறவை எப்படியாவது விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி அது அங்கே இங்கும் பறந்து அந்த கம்பியில் மோதி கீழே விழுந்து காயப்பட்டு இரத்தம் வடிந்த ஒரு நிலையில் அது காணப்பட்டது. ஒரு பரிதாபகரமான நிலை என்று தீர்க்கதரிசி நேரில் பார்க்குறாரு அதை. அல்லேலூயா. அந்த பாவப்பட்ட கழுகு தன் சிறைகள் மற்றும் தலை முகத்தில் உள்ள இறகுகள் அனைத்தும் அடிபட்டு காயப்படும் வரை அந்த கம்பிகளில் தன்னைத்தானே மோதி கொண்டிருந்தது. அதற்கு ஒரே ஒரு காரணம், என்னுடைய குடியிருப்பு இங்கே இல்லை, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, என்னுடைய குடியிருப்பு வானங்களில் இருக்கிறது என்று கழுகு சொன்னது போல, தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நமக்கு இந்த பூமி பொருந்தாது, இந்த உலகம் பொருந்தாது, இந்த உலக கூட்டணிகள் பொருந்தாது, இந்த ஸ்தாபனங்கள் நமக்கு பொருந்தாது. ஆமென். இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தான் அல்ல. நீங்க உலகத்தார் என்று நினைக்கிறீர்களா? உலகத்தார், தீர்க்கதரிசி சொல்றார், உலகத்தார் வாழ்வதை போல வாழாதீர்கள், உலகத்தார் உடுத்துவதை போல உடுத்தாதீர்கள். உலகத்தாருக்கு உங்களுக்கு சம்மதமே இல்லை. நீங்கள் கழுகுஞ்சைகளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்கு. இந்த பூமிக்கு உங்களுக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. நல்லா மனவாட்டி புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் உலகத்தார் போலவே நினைக்காதீங்க. உங்களுக்கு உலகத்தார் இல்லை, சம்மந்தம் இல்லை. நான் உலகத்தான் அல்லது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. ஆமென். ஆகையால் அது தன்னைத்தானே மோதிக்கொண்ட ஒரு காரணம், ஐயோ என்னுடைய கூடு அங்கே இருக்கு, கண்மலையில் மேல் தான் அது கூட்டை கட்டுமா. ஆமென். அல்லேலூயா. அதனால் அது அதனுடைய வீடு அல்ல, அது விடுதலை ஆவதற்காக போராடி கொண்டிருக்கிறது. ஆமென். கவனிங்க, அது மீண்டும் பெருமையுடன் நடந்து வந்து தன்னிடம் இருந்த முழு பலத்தோடும் கம்பிகளுக்கு எதிராக தன்னை தள்ளுவதையும் மீண்டும் பின்னோக்கி தள்ளப்படுவதையும் நான் பார்த்தேன். அது அந்த தரையில் படுத்துக்கொண்டு அதன் சோர்ந்த கண்கள் வானத்தை உற்று பார்த்தபோது என்ன ஒரு பரிதாபகரமான காட்சி. அது தரையில் விழுந்து வானத்தை நோக்கி பார்த்ததாம். ஆமென். அல்லேலூயா. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்துக்கு வந்தேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போக போகிறேன். தேவ பிள்ளைகளே, உலக தோட்டத்துக்கு முன்பாக நாம் பரலோகத்தில் இருந்தோம், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு இந்த பூமிக்கு வந்தோம், மறுபடியும் அங்குதான் போக போகிறோம். இதை உணர்ந்து கொண்டால் அதுதான் உண்மையான சத்தியம், அதுதான் மறுபிறப்பு. அல்லேலூயா. பாருங்கள்,
என்ன ஒரு பரிதாபகரமான காட்சி! இங்கே பூமியில் இருப்பதற்காக படைக்கப்படவில்லை. அந்த கழுகு மற்ற கோழியை போல பூமியில் வாழ்வதற்குரிய அந்த பறவை அல்ல. அதற்காக அது படைக்கப்படவும் இல்லை. தேவன் அதை சிருஷ்டிக்கவில்லை. அது ஒரு பரலோக பறவை. ஆமென். அதன் முழு கட்டமைப்பும் இந்த உலகின் வாழ்விடங்கள் மற்றும் கவலைகளுக்கு மேலே நீல வானத்தில் வாழ்வதற்காகவே அது சிருஷ்டிக்கப்பட்டதாக இருந்தது. ஓ, நம்மை இங்கு ஒப்பிட்டு பாருங்க. நாம் இந்த உலகத்தார் போல வாழ்வதற்காக இல்லை. ஆமென். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பறவை வானத்தில் பறக்க பிறந்திருந்தோம். மீண்டும் வானத்தில் பறக்க முடியாதவாறு மனிதனின் தந்திரத்தினால் கூண்டில் அடைக்கப்பட்டு இருப்பதை பார்ப்பது மிக கடினமான ஒரு காரியம். அல்லேலூயா. பாருங்கள், தான் எதற்காக படைக்கப்பட்டு பிறந்ததோ அந்த இடத்தை அது படுத்தவாறே பார்த்து கொண்டிருந்தது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் எங்கே போயிருக்கணும்? எலியா சுழல் காற்றில் எப்பொழுது எடுக்கப்படுகிறான் என்பதை பார்த்து கொண்டிருந்த எலிஷாவுக்குத்தான் தேவனுடைய வல்லமை கிடைத்தது. எலிஷாவுடைய கண்கள் யாரை நோக்கி இருந்தது? சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்படும் நேரத்தை பார்த்து வானத்தை நோக்கி அவனுடைய கண்கள் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் எதை நோக்கி இருக்க வேண்டும்? பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க பிரியமானவர்களே, அப்படியாக அது பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் மனிதனின் தந்திரத்தினால் வாழ்நாள் முழுவதும் கூண்டில் அடைக்கப்பட்டது. ஓ, அது பரிதாபகரமான ஒரு காட்சி. சகோதரர்களே, அது ஒரு காட்சி அல்ல. சிகாகோ மற்றும் பிற பெரிய நகரங்களின் தெருக்களில் நடந்து செல்லும் போது தேவனுடைய குமாரராகவும் குமாரத்தியாகவும் இருக்கும்படி தேவனுடைய சாயலில் பிறந்து உருவாக்கப்பட்ட மனிதர்கள் பாவம், பழக்க வழக்கங்கள் மற்றும் இந்த உலகின் கவலைகளால் கூண்டில் அடைக்கப்பட்டிருப்பதை காண்பது கழுகை விட மிகவும் பரிதாபகரமான செயல். புரியுதா உங்களுக்கு? அந்த கழுகை அதில் கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு பறக்க முயற்சி பண்ணி அது குற்றுயிராகி வானத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தான். அதை விட ஒரு மோசமான செயல் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நீங்கள் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருப்பதற்காக தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தின் வஞ்சனை, இந்த சாத்தானுடைய வஞ்சனையின் மூலமாக நாம் பாவம் என்னும் அடிமைத்தனத்தில் நாம் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அந்த கழுகை விட இது பரிதாபகரமான ஒரு இடையாக இருக்கிறது. அல்லேலூயா. மனிதன் கட்டுண்டு இருப்பதற்காக படைக்கப்படவில்லை. ஆமென். மனிதன் ஒரு சுதந்திரமானவன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவன் அப்படி கட்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, சகோதரர் சொல்லும்போது தேவன் நம்மை எப்பொழுதுமே பரிசுத்தமாக வைத்திருந்தார். ஆனால் இந்த கால சூழ்நிலையில் இதன் வழியாக நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் அந்த விடுதலை முற்றிலுமாக நமக்கு கிடைக்கத்தான் போகிறது. ஆமென். கவனிங்க. ஆகல் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்க மெய்யாக விடுதலை ஆவீர்கள். இந்த கழுகுக்கு ஒரு நாள் விடுதலை கிடைக்குமா? என்றாவது ஒரு நாள், ஐயா இந்த கழுகுக்கு என்ன கரையும் செலுத்த வேண்டுமோ அந்த கரையத்தை நான் தருகிறேன், இந்த கூட்டை திறந்து இந்த கழுகை பறக்க விடுங்கள் என்று ஒரு மனிதன் சொல்லும் பொழுது அதுக்குரிய கரையும் செலுத்தப்படும் பொழுது அது ஒரு நாள் புறப்பட்டு பறந்து போய்விடும். அப்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமாக அந்த கழுகு புது பலத்தோடு போகும் தெரியுமா? அதே போலதான் இயேசு கிறிஸ்து இரத்த கரையத்தை செலுத்தி நம்மை அதை மீட்டுக்கப்படுது. இந்த பாவத்தின் அடிமைத்திலிருந்து நாம் அதை விட்டு வெளியே வந்து சந்தோஷத்தோடு வாழ்கிறோம், சமாதானத்தோடு வாழ்கிறோம். ஓ, நான் கொடுக்கிற சந்தோஷத்தை சமாதானத்தையும் ஒருவரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஒருவரும் உங்களை விட்டு எடுத்து போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மெய்யான சமாதானம். காரணம், இரத்த கரையத்தை செலுத்தி சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்தார். ஆமென். அப்படித்தான் பரிதாபகரமான நிலையில் நாம் இருந்தோம். இயேசு தம்முடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தி நம்மை சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டார். நாம் ஒருபோது சாத்தானுக்கு அடிமை இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவன் அப்படி கட்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
என் இருதயத்தில் உள்ள உணர்வையும் மருதுகளை கூண்டில் அடைத்து அவர்களின் உரிமைகளை மறுக்கும் பல்வேறு காரியங்களை வெளிப்படுத்த எனக்கு மணிக்கணக்கில் ஆகும். மனிதன் தேவனுடைய சாயலில் இருக்கிறான். அவன் சாத்தானுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். அவன் அடிமையாக இருப்பதற்காக படைக்கப்படவும் இல்லை. அல்லேலூயா. அவன் ஒரு குமாரனாக, ஒரு குமாரத்தியாக இருப்பதற்காகவே படைக்கப்பட்டான். தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலில் தான் படைத்தார். அவர் அவனுக்குள் அழியாத ஆத்மாவையும் தேவனுக்காக தாகம் கொள்ளும் தாகத்தையும் கூட வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய இயற்கையாக பண்புகள். அல்லேலூயா. நாம் மறுபடியும் இருக்கும் பொழுது தேவனுடைய பண்புகள் நமக்குள் வருகிறது. தேவனுடைய சிந்தை நமக்குள் வருகிறது. அந்த கழுகானது எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும், நான் வானத்தை நோக்கி பறந்து போகிறேன் என்று அது கதறுகிறதோ, அதே போல தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் எப்பொழுது எனக்கு இந்த உலகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், நான் பறந்து போக வேண்டும் என்று சொல்லி அப்படி ஏங்குகிற கூட்டம் தான் மனவாட்டியா இருப்பாங்க. உலகத்தாரை போய் வாழ்பவர்கள் அல்ல பிரியமானவர்களே. அல்லேலூயா. பாருங்கள், தேவனுக்காக தாகம் கொள்ளும் தாகத்தையும் கர்த்தர் வைத்தார். அந்த பரிசுத்த தாகத்தை விஸ்கி, மது, புகையிலை, களியாட்டங்கள் மற்றும் ஆடம்பரங்களால் அவன் திருப்திப்படுத்த முயற்சிக்கிறான். இந்த உலகத்தின் காரியங்களை கொண்டு அந்த பரிசுத்த தாகத்தை தணிக்க முயற்சிப்பது ஒரு அவமானமான ஒரு காரியம். காரணம், நம்முடைய தாகம் அதுவல்ல. நமக்குள் ஒரு தாகம் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை, அது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. அந்த தாகத்தை ஒரு ஸ்தாபன கொள்கைகளை கொண்டோ, கோட்பாடுகளை கொண்டோ, மனித போதனைகளை கொண்டோ தாகம் தீர்ப்பதற்காக இன்றைக்கு ஸ்தாபனங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் அந்த தாகத்தை தீர்க்காது. தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்றைக்காவது ஸ்தாபனத்து கூட்டத்துக்கு போயிட்டு ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பாடினாங்க, நல்ல செய்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனவாட்டி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுடைய சுபாவம் அது இல்லை. உங்களுடைய சுபாவம் வார்த்தை மட்டும்தான், பரிசுத்தாவின் அபிஷேகம் மட்டும்தான். ஸ்தாபன போதங்களினால மனவாட்டி ஒரு காலம் திருப்தி அடையவே முடியாது. பாருங்கள், தீர்க்கதரிசி அதை தான் சொல்றார். அதை கொண்டு நீங்கள் திருப்தி அடைய வாய்ப்பே இல்லைங்கிறார். பரிசுத்த தாகத்தை தணிக்க முயற்சிப்பது ஒரு அவமானமான காரியம். நீங்கள் ஆண்களும் பெண்களும் கூண்டில் அடைக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான தேவ ஸ்லாக்கியத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய சித்தம் அதை அனுமதித்தனால் அல்ல, ஆனால் அவர்கள் மனப்பூர்வமாக அதை செய்வதனால் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். பைபிளில் இருக்குது. ஆதாம ஏவாளையும் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தை அங்கே இருந்தது, ஜீவ விருட்சம் இருந்தது, மரண விருட்சம் இருந்தது. நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்களோ அது உங்களை பொறுத்தது. தேவன் சுயாதீனமாக அதை விட்டுவிட்டார். அவர்கள் வார்த்தையை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக சாத்தானுடைய நயவஞ்சகமான அந்த போதகத்தை தெரிந்து கொண்டதுனால இந்த முழு உலகமும் மரணத்திற்குள்ளாக வந்திருக்கிறது. அது நம்முடைய சுயாதீனம். இன்றைக்கும் செய்தி இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது, அது சுயாதீனம், கட்டாயம் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடுமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் புறம்பே தள்ள வேண்டுமானால் தள்ளுங்கள். ஆனால் மனவாட்டி என்றால் இதன் மேல் ஒரு தாகமுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. கவனிக்க பிரியமானவர்களே, கழுகின் வாழ்க்கையை படிப்பதும் அதன் கட்டமைப்பை பார்ப்பதும் கழுகின் நிலையை நம் நிலையோடு ஒப்பிட்டு பார்ப்பதும் நமக்கு நல்லதாக இருக்கிறது. ஒருவேளை தவறாக பொருத்தப்பட்ட இந்த சில வார்த்தைகளில் அவற்றை ஒன்றாக இணைத்து அவற்றின் மூலம் நான் சொல்ல ஒரு அர்த்தத்தை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவுவார் என்று நம்புகிறேன். கழுகு முதலாவது தனது கூட்டை இங்கே கீழே பூமியில் அமைப்பதில்லை. கழுகினுடைய கூடு இங்கே கிடையாது, பூமியில் கிடையாது. இல்லை இங்குள்ள உயரமான இந்த ஆலமரத்தில் இருக்கிறதா? இல்லை. இதை விட உயரமான ஆலமரத்தில் இருக்கிறதா? அதில் பெரிய உயரமான கட்டப்பட்ட கோவில்களில் அந்த உச்சியில் அதோட கோபுரத்தில் இருக்கிறதா? இல்லை பெரிய கோபுரம் கட்டி இருக்கிற
அந்த சர்ச்சுகளின் உயரத்தில் இருக்கிறதா? இல்லை. இந்த பூமியில் எந்த உயரமான கட்டிடமோ எந்த உயரமான மரங்களோ அதனுடைய இருப்பிடம் அல்ல. ஆமென். அது என்ன செய்கிறது? இந்த பூமியிலே அது தன் கூட்டை அமைப்பதே இல்லை. அது பாறையில் எவ்வளவு உயரத்தில் செல்ல முடியுமோ அவ்வளவு உயரத்தில் தன் கூட்டை அமைக்கிறது. கல்லினுடைய கூடு எங்க இருக்குங்க? பாதுகாப்பான அந்த பாறையினுடைய 2 பாறைகளுடைய இடுக்கில். ஆமென். அங்குதான் தன்னுடைய கூட்டை அமைக்கிறது. அல்லேலூயா. ஓ தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் வருங்கால இருப்பிடத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? பரலோகத்துக்குத்தான் நாம் அமைக்க போகிறோம். கவனிங்க. ஆகையால் தன் கூட்டை அது ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? நம்முடைய கூட்டை, நம்முடைய வருங்கால வாழ்விடத்தை நம்ம எங்கே அமைக்கிறோமோ பரலோகத்தில் அமைக்க வேண்டும். அங்குதான் நாம் இருந்தோம். அங்கிருந்து பூமிக்கு வந்தோம். மறுபடியும் அங்கே போகிறோம். தேவனுடைய அது ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. நீங்கள் பள்ளத்தாக்கில் அல்ல, மலையின் மேல் அமைக்கப்பட்ட ஒரு நகரமாக இருக்கிறீர்கள். அவள் தன் கூட்டை மிக உயரத்தில் கட்டுகிறாள். சாதாரண எதிரி தன் குஞ்சுகளை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அவள் அதை செய்கிறாள். ஓ எதிரியின் கூச்சல்களுக்கு அப்பால் கல்வாரி பார்வையில் இயேசுவின் இரத்தத்தினால் தேவன் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். பாருங்கள், கன்மலையின் ஒளிப்பிடத்தில் கர்த்தரை மறைத்து வைத்திருக்கிறார். பாருங்க எவ்வளோ அருமையாக பொருது. பாருங்க, கழுகும் அப்படிதான். பெரிய மலைகளுக்கு இடையில் உள்ள அந்த 2 இடுக்குகளுக்கு மத்தியில் தான் தன்னுடைய கூட்டை அமைக்குமா. பாதுகாப்பான ஒரு இடம். அதே போல் தேவன் நம்மை எங்கே வைத்திருக்கா? கன்மலையின் ஒளிப்பிடத்தில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஆகையால் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்! வெகு உயரத்தில் நான் அதை நினைக்கும் போது நமக்கு இருக்க இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை அறிவது எத்தனை அருமையான ஒரு காரியம். அவள் தன் சிறிய குஞ்சுகளை பெற்றெடுக்கும் போது, அவை பொரிக்கப்படும் போது, ஆமென், அவள் அவற்றை எப்படி பராமரிக்கிறாள்? அவள் அவற்றை வளர்க்கிறாள். அவள் பாறையில் மிக உயரத்தில் இருப்பதால் ஓநாய் ஒருபோதும் அவள் கூட்டுக்கு ஏற முடியாது. நல்ல கவனிங்க. நாம் எங்கே இருக்கிறோம்? பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்திருந்தவர்களாக நம்மை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அங்கு எந்த ஓநாய்களும் சேதப்படுத்த முடியாது. அவளை பாதுகாப்பான இடத்துல தான் கழுகு முட்டை பொரித்து குஞ்சு இடுகிறது. அதை யாருமே வேற எந்த பருந்தாவது வந்து கொத்தி போய்விடுமா? முடியாது. எதுவுமே அங்கே வர முடியாது. அவனமாகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை உன்னதங்களில் வைத்திருக்கிறார். நம் உயரமான இடங்களில் வைத்திருக்கிறார். எந்த பிசாசும் அங்கே வர முடியாது. எந்த புயலும் நம்மை சேதப்படுத்த முடியாது. பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஓநாய் ஒருபோதும் அவள் கூட்டுக்கு ஏற முடியாது. அவள் அதற்கு அப்பாற்பட்டவளாக இருக்கிறாள் கழுகு. ஆமென். கவனிங்க, நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அவரை அனுமதித்தால் பிசாசின் கூச்சல்களும் எல்லா விஸ்கியும் இரவு விடுதிகளும் நம்மை தொட முடியாத ஒரு இடத்தில், ஆமென். பாருங்க, உன்னதம் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தினுடைய சச்சரவுகள், பாவங்கள், இந்த விதமான செயல்பாடுக்கு மேலே இருக்கிறோம் பாதுகாப்பாக. ஆமென். இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் விட நம்ம மேலே இருக்கிறோம். அதைத்தான் அவர் சொல்றார். இந்த தேவனுடைய காரியம் பிசாசுடைய கூச்சல்கள், விஸ்கி அல்லது விடுதிகள், இரவு விடுதிகளுக்கு முடியாத ஒரு இடத்துல இந்த உலகின் அலறல்களுக்கும் அதன் அனைத்து பகட்டுகளுக்கும் அதன் உலக கலப்படங்களுக்கும் அதன் மயக்கும் மாயைகளுக்கும் வெகு அப்பால் அவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். அதனால எதுவுமே நம்மை சேதப்படுத்தி விட முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுடைய அந்த நல்ல ஈவை ருசிப்பாரானால் இந்த காரியங்கள் நள்ளிரவை போல செத்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஆமென்.
அவள் மேலே சென்று பாறைக்குள் தன் கூட்டை நன்றாக அமைத்து, தன் குஞ்சுகளுக்கு பாறை இடுக்குகளுக்குள்ளாக தன் கூட்டை நன்றாக அமைத்து தன் குஞ்சுகளுக்கு அது உணர்வு அளிக்கிறாள். பார்த்தீங்களா, அது இயற்கை ஒரு சுபாவம். ஆமென். ஒரு நாள் அவள் தன் குஞ்சுகள் கோழிகளைப் போல இருப்பதை விரும்பவில்லை. ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தாரை போல இருப்பதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும், கோழியும் கழுகு குஞ்சை போலவே ஒரு பறவை தான். ஆனால் அது பூமியை சார்ந்த ஒரு உயிரினம். அதனால் கொஞ்சம் சிறகடித்து பறக்க முடியும். ஆனால் அதனால் தரையை விட்டு தன் கால்களுக்கு மேலே அதிக தூரம் எடுக்க முடியாது. ஆமென். சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோழி பறந்தாலுமே பறக்கும், கூரை வரைக்கும் தான் பறக்குமா. பொதுவாக கோழியை வீட்டில் காணலையேன்னு, கோழி எங்கே பார்த்தியா, அவர் ஒரு வீட்டு கூரையில் பாருங்கள். கோழி எங்கே தேடுவாங்க பொழுதேட நேரத்தில்? எல்லோரும் அவரவர் வீட்லேயோ பக்கத்து வீட்டு கூரையிலே பார்ப்பாங்க. மேலே அந்த கூரையில் தான் இருக்கும். ஏன்னா கோழி கூரை வர தான் பறக்கும், அதுக்கு மேலே போகாது. அதுவும் பறவை தான். ஆகையால் இன்று நம்மிடம் உள்ள சில பெயரளவிலான கிறிஸ்தவத்தை இது நினைப்பூட்டுகிறது. இந்த கிறிஸ்தவத்தை நினைப்பூட்டுகிறது என்ன செய்கிறாங்கன்னா, அவ்வளவுதான் பறக்க முடிகிறது. ஆமென். பாருங்கள், உங்களை துயரப்படுத்துவதற்காக, சரி கவனிங்க அருமையார்களே, நீங்கள் சொல்லலாம், என் பெயர் புஸ்தகத்தில் இருக்கிறது, ஆனால் நீங்கள் எப்போதாவது பரலோக ரீதியாக பறந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பெயர் புஸ்தகத்தில் இருந்தாலும் பரலோக ரீதியாக நாம் மேலே பறந்து கொண்டிருக்கிறோமா? அது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், கழுகு எதை பற்றி பேசுகிறது என்று கோழிக்கு தெரியாது. ஆனால் தாய் கழுகு நிச்சயமாக தீர்மானிக்கிறாள். ஏனென்றால் அவள் ஒரு உண்மையான தாய். தன் குழந்தைகள் கோழிகளைப் போல நடக்க மாட்டார்கள் என்று அவள் தீர்மானிக்கிறாள். பாருங்க, அதுக்கு தெரியுது, யெகோவா தேவன் என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தாரை போல வாழ மாட்டார்கள் என்று அவள் தீர்மானிக்கிறாராம். எவ்வளவு அருமையான ஒரு காரியம் கவனிங்க. ஆகையால் எனவே அவை முழுமையாக இறகுகள் முளைக்கும் வரை அவள் அவற்றை கவனிக்கிறாள், அவள் அவற்றை கண்காணிக்கிறாள். ஒரு நாள் இடத்தை மாற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அவள் தீர்மானிக்கிறாள். தேவன் நம்மை ஒரே நிலையில் வைத்திருப்பதில்லை என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரிடம் எல்லா நேரமும் புதிதாக ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு நாள் இருப்பிடத்தை மாற்றக்கூடிய ஒரு நேரம் அந்த கழுகுக்கு வருகிறதாம். அப்பொழுது அந்த கழுகு தன் கூட்டை என்ன செய்யுமா? கலைத்து விட்டு போகும். நாம் இந்த பூமியில் குடியிருக்கிறோம். ஒரு நாள் இந்த கூட்டை கலைத்து விட்டு நாம் மேலே செல்ல போகிறோம். பாருங்க, கழுகின் சுபாவத்தை பாருங்க. அதனுடைய ஒரு படம் மட்டும் நம்ம போட்டு பார்க்கலாம். போட்டு இன்னைக்கு முடிப்போம், அடுத்த வாரம் தொடர்ந்து செய்வோம். இது நல்ல ஒரு செய்தி, அருமையான செய்தி. இன்னும் அநேக காரியங்களை நான் இங்கே வைத்திருக்கிறேன். அது மட்டும் போடுவோம். பாருங்கள், ஒரு கழுகினுடைய தன்மையை பாருங்கள். மணவாட்டிக்கு இதே தன்மையாகும். தேவனுக்கு, யெகோவா தேவனுடைய தன்மையை போல தான் கழுகினுடைய தன்மை இருக்கிறது. மணவாட்டிக்கும் அந்த தன்மை தான் இருக்கும் அப்படின்னு தீர்க்கதரிசி சுட்டி காட்டுறார். பாருங்கள், இப்போ கவனிங்க. ப்ளே பண்ணலாம். வால்யூம் என்னாச்சு? அதில் நீ எடுக்கலையா? அது எப்படி வாய்ஸ் வரும்? ஒரு குகைக்குள்ள போய் தன் ரெக்கைகளையும் தன் மூக்கையும் தானாவே உடைச்சிக்கும். காரணம் என்ன தெரியுமா? கழுகுகள் மற்ற பறவைகள் மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா கழுகு தன் 70 வாழ்க்கையில 40 வருடங்கள் மட்டும்தான் உயிர் வாழும். மீதி 30 வருடங்கள் வாழணும்னா திரும்ப போட்டு கழுகு 40 வருஷம் வாழ்ந்த பிறகு ஒரு குகைக்குள்ள போய் தன் ரெக்கைகளையும் தன் மூக்கையும் தானா. நம்ம என்ன தெரியுமா? கழுகுகள் மற்ற பறவைகள் மாதிரி கிடையாதுங்க. ஒரு கழுகு
வாழ்ந்த பிறகு ஒரு குகைக்குள்ள போய் தன் ரெக்கைகளையும் தன் மூக்கையும் தானாவே உடைச்சிக்கும். காரணம் என்ன? கழுகுகள் மத்த பறவைகள் மாதிரி கிடையாது. ரெக்கைகளையும் தன் மூக்கையும் தானாவே உடைச்சிக்கும். வருஷம் வாழ்ந்த பிறகு ஒரு குகைக்குள்ள போய் தன் ரெக்கைகளையும் தன் மூக்கையும் போது அது 40 ஆண்டுகள் அங்கே குறைடா. ஒன்றுமே புரியாது. இங்கே குறை. அல்லேலூயா. எங்கே குறைக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே நம்ம தான் ஆப்ரேட் பண்ணோம். கவனிங்க, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கழுகு உயிர் வாழும். அல்லேலூயா. 70 ஆண்டுகள் உயிரினா தன்னுடைய பாதி வயது வரும்போது ஒரு இடத்துல அமர்ந்திருந்து, குகைக்குள் அமர்ந்திருந்து தன்னுடைய ஒவ்வொரு இறக்கையாக தினசியம் உதிர்த்துக்கிட்டே வரும். அதற்கு பிற்பாடு தன்னுடைய அழகை தானே பாறையில் மோதி தன்னுடைய மூக்கை உடைச்சிரும். அதுக்கு அப்புறம்தான் புதுபலனோடு எழுந்து அது பறந்து போகுமா. உடைச்சிக்கும். காரணம் என்ன தெரியுமா? கழுகுகள் மற்ற பறவைகள் மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா கழுகு தன் 70 வருட வாழ்க்கையில 40 வருடங்கள் மட்டும்தான் உயிர் வாழும். மீதி 30 வருடங்கள் வாழணும்னா ஒரு குகைக்குள்ள தனிமையில போய் வயதான ரெக்கைகளை புடுங்கி போட்டு வளைந்த தன் மூக்க பாறையில முட்டி உடைச்சு பல மாதங்கள் தனியா தவம் இருந்து மறுபடியும் உயிர் தெளிந்து வெளியே பறந்து பாருங்க. அடுத்த 30 வருஷம் தன் வேட்டைய மறுபடியும் தொடரும். அல்லேலூயா. ஒரு கழுகு 40 கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கழுகுனுடைய தன்மையை நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளுகிறது. அது தன்னுடைய அழகம் பாறையின் மேலே மோதி அதை உடைத்து கொள்ளுது. ஒவ்வொரு இறகாக உதிர்த்த பிற்பாடு அதனுடைய ரெக்கை மறுபடியும் முளைக்க ஆரம்பிக்கிறது. மறுபடியும் அதனுடைய அழகு மறுபடியும் வருகிறது. பின்பு புது பலத்தோடு அது என்ன செய்யுமா? பறந்து போமா. அதனால தான் ஏசாயா 40:31 கழுகு கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை எடுத்து எழும்புவார்கள் என்று. அல்லேலூயா. அதே சூழ்நிலையில் தான் கர்த்தர் ஒரு நாள் நம்மை இந்த பூமியில் அவருடைய வார்த்தைக்காக இப்பொழுது தனியாக வேறு பிடிச்சு கொண்டு உன்னதங்களில் வைத்து விட்டார். இந்த உலக சச்சரவுகள், சண்டைகள், பாவங்கள், தோஷங்கள், விஸ்கி, பிராண்டி எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? கழுகு தன் குஞ்சுகளை காப்பது போல இறை ஊட்டி நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறார். அது என்னவாக இருக்கிறது? வார்த்தை. அந்த வார்த்தையை கொடுத்து நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த கூட்டை கலைக்க வேண்டிய ஒரு நேரம் வரும். ஆகையால் இந்த பூமிக்குரிய கூட்டை கலைத்து விட்டு நாம் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நேரத்தில் கழுகுகள் இரண்டுமே தன்னுடைய செட்டைகளில் தன்னுடைய குஞ்சுகளை உயரமாக எடுத்துக்கொண்டு அது மேலே செல்லுகிறது. அல்லேலூயா. இன்று நம்முடைய நேரம் கடந்து போயிட்டது. அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த கழுகுனுடைய காரியத்தை குறித்து தீர்க்கதரிசி அநேக காரியங்களை பேச இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை எடுத்து எழும்புவார்கள் என்ற வார்த்தையின்படியே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவருக்காக நாம் காத்திருப்போம். அவருடைய ஜீவனுள்ள மன்னா என்றென்றைக்கு அழியாமல் இருக்கிற மன்னாவாகிய அவருடைய வார்த்தையினாலே நாம் போஷிக்கப்பட்டு அவருடைய நாமத்தின் மகிமைக்காக யாவர் எழுந்து பிரியமானவர்களே, கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் இன்றைக்கு முடிப்போம். அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து தேவ செய்திக்காக கடன் செல்லலாம். அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து அடித்து எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து அடித்து
உயர எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 தாகமுள்ளவர் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் நீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய். சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடி ஏற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 சர்ப்பங்களை எடுப்பாய், ஏழ்களையோ மிதிப்பாய். சத்துருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். சர்ப்பங்களை எடுப்பாய், ஏழ்களையும் மிதிப்பாய். சத்துருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். 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 கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய்,
நீ புது பலன் அடைந்திடுவா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நன்றி ஆண்டவராக இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்மையான வயிற்றிழந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்மை துதித்து பாடி ஆராதிக்கும்படியாக கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனுடைய கிருபையினால் எங்களுக்கு இன்று 2 வான மன்னாவை தேவ செய்தி எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ நாம மகிமைக்கென்று ஆண்டவரே நாங்கள் வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சாத்தானை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுடைய ஜீவியம் மிக முக்கியமானது என்பதை எங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, தீர்க்கதரிசி அதைத்தான் அதிகமாக வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, எப்படி நீர் வார்த்தையாக இருக்கிறீரோ அவனமாக உடைய மனவாட்டியும் வார்த்தையாக இருக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த பூலோகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்று எப்படி அந்த கழுகு ஆண்டவரே நான் பரலோகத்துக்குரியவன் என்பதை அறிந்து கொண்டது போல நாங்களும் அவ்வண்ணமாக பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை புரிந்து உணர்ந்து ஜீவிக்கும்படியாக கர்த்தாவே கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலன் அடைந்து ஒரு நாள் கழுகளை போல செட்டை அடித்து ஆகாயத்தில் உம்மை சந்திப்போம் என்ற விசுவாசத்தோடு காணப்படுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு தேவையான கிருபைகளை பலனை தந்து பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும், விசேஷமாக நம்மத்தில் தேவ செய்தி அளித்த அருமையான சகோதரர் டேனியல் சீனிவாசன் அவர்களோடும் இன்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.